ஜிம் வந்து நாங்கள் இப்போ புதுசாக இந்த ஜிம் பிஸ்னஸ்க்கு வரல. ஆல்ரெடி சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்குது. 5 வருஷமாக சென்னையில் பிரான்ச் இருக்குது. 5 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் ஜிம்மு. இவர் தான் அங்கே ஃபவுண்டர் ஆஃப் த பேஸ் ஃபிட்னஸ்ஸு. இவர் அங்கே நல்லா போகுது, அங்கே நல்லா எங்களுக்கு பண்ணுற முடியுது. சென்னைக்கு சர்வீஸ் கொடுக்குறோம், நல்லா சர்வீஸ் கொடுக்குறோம். நாலேஜபிளாக கெயின் நாலேஜ்லாம் கொடுக்கறதுனால சரி அந்த சர்வீஸை ஏன் நம்ம சொந்த ஊருக்கு எத்தனை வரக்கூடாது, ராணிப்பேட் மாவட்டத்துக்கு எத்தனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் ராணிப்பேட்டு இங்கேருந்து சென்னைக்கு போயிட்டு இப்போ திருப்பி சென்னையில் இங்கே வந்திருக்கோம். ஸோ அந்த சர்வீஸு அந்த நாலேஜை வந்து நாங்கள் இந்த ஊருக்கு கொடுக்கணுன்ற மெயின் ரீசனுக்காக இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ராணிப்பேட்டையில் இப்போ பொதுவாக வந்து ஒரு ஜிம்னா வந்து சென்னை போன்ற பெருநகரங்களில் தான் நீங்கள் இப்போ சொல்கிறது மாதிரி போய் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் ஊரில் இப்போ நீங்கள் பிறந்த ஒரு சொந்த ஊரில் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு எப்படி? ஆமாம், இப்போ வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து என்னவா இருக்குன்னா எல்லாமே மிஸ்கன்செப்ஷனாக இருக்குது. தப்பான இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்லலாம் போய் நிறைய வந்து தப்பாக பண்ணுறாங்க. அதனால் அந்த வந்து ஒரு ப்ராப்பர் அத்லீட்டாக உருவாக முடியல யாராலையுமே. ஸோ இப்போ வந்து நாங்கள் பண்ணுறது எப்படின்னா ப்ராப்பர் அத்லெட்டிக் ட்ரைனிங் மாதிரி இருக்கும். ஒரு அத்லீட்டு விராட் கோலி, ரோஹித் சர்மா அவங்களாம் எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்களோ அதே ட்ரைனிங்கை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் படிக்கிற அத்லீட்ஸுக்குலாம் வந்து இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அவங்க ஃப்யூச்சரில் நல்லா சம்பாதிக்கிறதுக்காக இருக்கட்டும், விளையாடுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஆமாம், இது நம்ம ரெகுலர் ஜிம்முக்கும் கமர்ஷியல் ஜிம்முக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. கமர்ஷியல் ஜிம்முன்னா இந்த அர்னால்டு ஃபோட்டோ போடுறது அந்த மாதிரி போடுவாங்க. நம்மளது அது மாதிரி எதுவுமே கிடையாது. பாடி பில்டிங்கு, அந்த ஸ்டெராய்ட்ஸ் கிராய்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக நியூட்ரிஷனும் நேச்சுரல் ஃபுட்டு, இந்த ப்ரோட்டீன் கீட்டின்லாம் எதுவுமே அதிகமாக எடுக்காமல் ஒரு நேச்சுரலாக நம்மளால் எப்படி ஒரு சர்வீஸ் கொடுக்க முடியுமோ, நேச்சுரல் ஹியூமன் பீயிங் ஒரு என்ஹான்ஸ் பண்ணுறோம். நான் என்னால் எவ்வளோ அதிகமாக ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமோ ஓட வைக்க போகிறேன். அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அது மாதிரி எல்லா துறையில் இருக்கிற விளையாட்டுக்கும் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம். சரி, இந்த துறையில் இப்போ வந்து ஏற்கனவே பாடி பில்டிங்கில் இருந்தவங்க வந்து இந்த அதிகமான எக்ஸசைஸ் காரணமாக திடீர்னு மரணமாயிருக்காங்க. கண்டிப்பாக சமீபத்தில் இருந்தார். கண்டிப்பாக அது எதனால் ஏற்படுது? பாடி பில்டிங் அவங்க இப்போ அதாவது சொன்ன மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் சயின்ஸும் ஹார்ட்டும் சேர்ந்தது தான் இந்த கலை. இதுவே ஒரு தனி ஸ்போர்ட் தான். பாடி பில்டிங் சொல்கிற மாதிரி ஒரு தனி ஸ்போர்ட். இப்போ கிரிக்கெட்டுக்கு எப்படி கோச்சிங் இருக்குது, ஃபுட்பாலுக்கு எப்படி கோச்சிங் இருக்கோ அதே மாதிரி பாடி பில்டிங் கோச்சிங். இன்னும் ஒரே பிரச்சனை, யாரும் கரெக்டான நாலேஜ் இல்லை. எல்லோரும் நிறைய ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறதோ, ப்ரோட்டீன் நிறைய எடுக்கிறதோ. அதுக்காக படித்தவங்க எவ்வளோ இதை படிக்கணும், ஒரு டிகிரி மாதிரி இதை படிக்கணும், படித்தவங்க அதுதான் சொல்லித்தரணும். ஸோ நாங்கள் எல்லாருமே சர்டிஃபிகேட் பண்ணிடுவோம். யூஎஸ்லேருந்து ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணி அதான் நம்ம ஊருக்கு எவ்வளோ நாலேஜ் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அதுதான் மெயினாக ஆரம்பித்தோம். நிறைய இடத்துல நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. தப்பாக பண்ணுறாங்க. ஹார்ட் அட்டாக் வரதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இது வந்து நான் 6 மாதத்தில் எப்படி ஆகிடுவேன், 1 வருஷத்தில் எப்படி ஆகிடுறதுக்காக பண்ணுறது கிடையாது. நீங்கள் இது பண்ணிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணி ஹெல்த்தியராக இருக்கணும். நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி, ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிறாரா இருந்தாலும் சரி, இல்லை எங்கே வேலை செய்கிறா இருந்தாலும் சரி, ட்ரைனிங் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். நீங்கள் பண்ணுற வேலையை இன்னும் நல்லா பண்ண வைக்கும், நிறைய நாள் வாழ வைக்கும். அதுக்கு தான் மெயினாக பண்ணுறேன். வேறு எதுக்கும் கிடையாது. இந்த 3 மாதத்தில் நான் எப்படி ஆகிடுவேன், 6 மாதத்தில் எப்படி ஆகிடுவேன், நான் சினிமா ஆக்டர் மாதிரி ஆகணும், அதெல்லாம் வந்து ஒரு கண் துடைப்பு தான். மீடியா சுற்றியோ சோஷியல் மீடியா சுற்றி அந்த கண் துடைப்பு தான் நிறைய இருக்குது. அது போகணும். ஜென்ரலாக எங்களால் எவ்வளோ பேருக்கு அந்த நாலேஜை கொடுக்க முடியுமோ அந்த நாலேஜ் கொடுக்க தான் இந்த ஊருக்கு வந்துடும். சென்னையில் 3 வருஷமாக ஆல்ரெடி பண்ணிடுவாங்க. 100 பேர் மேலே பண்ணிருக்கேன். நிறைய ப்ரொஃபஷனல் ஆத்லீட்ஸ், வாலிபால் பிளேயர்ஸ், கிரிக்கெட் பிளேயர்ஸ், பேஸ்கெட்பால் பிளேயர்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம ஊர்லேயும் ஸ்போர்ட் டெவலப் ஆகணும். சின்ன ஊர். நான் இங்கே தான் நானும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான். இந்த ஊர்லேருந்து கிரிக்கெட் ஆடி போன பையன் தான். ஸோ இங்கே இருக்க பசங்களுக்கும் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்காக தான் இங்கே இந்த ஒரு சென்டர் ஆரம்பிச்சு. இது உங்களோட 2வது பிரான்ச் இல்லையா? ஆமாம், 2வது பிரான்ச். எல்லாமே பேஸ் ஃபிட்னஸ் தான். அங்கே இருக்கிறதோ பேஸ் ஃபிட்னஸ். இது வந்து ஃப்ரான்ச்சைசி மாதிரி. இப்போ KFC, மெக்டானல்ட்ஸ் எப்படி இருக்கோ இது மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைசி. அந்த பிராண்டை கிரியேட் பண்ணுறோம் நாங்கள். இனிமேல்ட்டு இன்னும் மேற்கொள்ள இன்னும் பல மாவட்டங்களில் ஆரம்பிக்கலான்னு இருக்கும். சரி, 100% வந்து நம்ம நேச்சுரலாக தான் பண்ண போகிறோம். இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் அந்த இதுக்காக போக போகிறது இல்லை. நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து மிஸ்டர் வேலு பாடி பில்டிங் நான் காம்படிஷன் பண்ணேன். நான் வந்து ட்ரெயினரையோ இல்லை பாடி பில்டரையோ யாரையும் நான் குறை சொல்லலை. பட் எனக்கு வந்து ப்ராப்பராக ஒரு கோச்சிங் கைடன்ஸ் இல்லாததால் நானும் அதில் அஃபெக்ட் ஆகிட்டு எந்த ஒரு பெரிய நாலேஜ் இல்லாமல் அந்த ப்ரோட்டீன்ஸ், இந்த ஸ்டீராய்ட்ஸ் இது எல்லாமே நானே இன்டேக் பண்ணி எனக்கும் சின்ன சர்ஜரி, மேஜர் சர்ஜரிலாம் நடந்திருக்கு. அந்த மிஸ்டேக்லேருந்து வெளியே வரணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பாடி பில்டிங்கை எந்த ஒரு ஃபீல்டில் போகிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நாலேஜ் தான் இம்பார்ட்டன்ட்டு. அதை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போய்ட்டு அதை நெக்ஸ்ட் இன்வால்வ் ஆகணுன்ட்டு. பட் நான் மாஸ்டர் சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்கன்னு ஜஸ்ட் பிளைண்ட் ஆகிப்பு. எல்லா இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு பாடி பெருசாக இருக்குது, நம்மளுக்கும் பாடி பெருசாக இருக்கணும், ஸோ இன்ஜெக்ஷன் போடு அது போட்டுனோடனே வீட்டில் தெரியாமல் எல்லாமே பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கான ரீசன் தான் இந்த டெத் காசஸே ஆகுது. ஸோ இதே நம்ம நாலேஜபிளாக நம்ம கரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோன்றதை ஸ்டடி பண்ணிட்டோன்னா
கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாலேஜ் கெயின் பண்ணோன்னா இந்த நம்மளுக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணுன்றது அவசியமே கிடையாது. அதே ப்ரோக்ராம் தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ஒன்லி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் நம்ம பண்ண போகிறோம். கரெக்டாக நம்ம ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இப்போ நம்ம ஒரு கிளைம் பண்ணி நான் நடந்து வரோன்னா அந்த நடக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நம்ம எழுந்து ஒரு டெஸ்க்டாப் ஜாப் பண்ணுறாங்கன்னா ஒரு 6 hours உட்கார போகிறாங்கன்னா அவங்களுக்கு பேக் பெயின் இல்லாமல் ஆக்டிவாக உட்காரணும். ஸோ அது எதுவுமே வந்து நம்ம ஸ்ப்ரிண்ட் மாதிரி ஒரு நார்மல் டேஸில் பண்ணுற முடியாது. மேரத்தான் மாதிரி ஒரு லாங் டைம் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக தான் நம்ம பண்ண முடியுமே. ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு 3 months ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், எங்கள் ஹெட் கோச் சொன்ன மாதிரி 3 months ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், 100 days ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஜிம் இது இல்லை. இது பண்ணுறதாலனா நம்ம லைஃப் ஸ்டைலோட ஒரு ஹேபிட்ஸில் அப்படியே நம்ம லாங் டேர்மில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணோம்னா நம்ம யங்ஸ்டர்ஸ் இங்கே யாருமே அவ்வளோ பெருசாக ராணிப்பேட்லேருந்து சக்ஸஸ் பண்ணி பெருசாக ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி எதுலேயுமே சரி ராணிப்பேட் வேலூர்லேருந்து பெருசாக போனவங்க யாருமே கிடையாது. எல்லாமே ஏன் சென்னையை தேடி போகிறாங்கன்னா சென்னையில் வந்து அந்த மாதிரி சர்வீஸ் இருக்குது. ஸோ அந்த சர்வீஸை நம்ம ஏன் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட் தான் நம்ம வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறோம். இதே அடுத்த ஒரு 1 or 2 yearsல நம்ம வந்து இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இல்லாமல் கோயம்புத்தூர் அது மாதிரி திருச்சி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்மளோட ஃப்ரான்ச்சைஸ் அங்கே வரப்போகுது. இது பேஸ் ஃபிட்னஸோட ஆரம்பம். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய தொடர போகுது. தேங்க்யூ. உங்களுடைய வெற்றிக்கு பல மாநிலங்கள் மாவட்டங்களில் வளர்றதுக்கு நன்றி சார். தேங்க்யூ.